ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் தோழி கதை பேசி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு கொலை. வாங்க கதைக்குள்ளே போவோம். பிரேத பரிசோதனை முடிந்து வெள்ளை பொதியாக வந்து சேர்ந்து வீட்டுக்குள் கிடத்தப்பட்டிருந்தது மதுமதியின் உடல். நேற்றிரவு முதல் நீடிக்கிற பட்டினியாலும் தீராத அழுகையாலும் சோர்ந்து சடலத்தருகே அரைமயக்க நிலையில் பெண்களில் தாங்களில் கிடந்தார் அம்மா வேதவல்லி. அண்ணன் திருச்செல்வன் இன்னும் கோபம் தீராமல் சாமியானவுக்கு வெளியே நின்றிருக்க, அண்ணாமலை மட்டுமே வீட்டுக்கு வெளியே நின்றபடி வருகிறவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து இழிவு சடங்காக கைகளை நீட்டியபடியும் அவர்களின் துக்க விசாரிப்புகளுக்கு பதில் சொல்ல திணறியபடியும் இருந்தார். தெரிந்தே கேட்கிறார்களா இல்லை தெரியாமல் கேட்கிறார்களா என்பது தெரியவில்லை. அது எவ்வாறாயினும் நடந்த அசம்பாவிதங்களை எப்படி சொல்வது? சொல்லக்கூடிய காரியமாது? ஊர் உலகம் முழுக்க பரவி இருப்பதால் அதை மறைக்கத்தான் முடியுமா? இந்த காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. பார்க்குறதுக்கு அவ்வளவு குடும்ப பாங்க அடக்க ஒடுக்கமாக சுடிதாரை தவிர்த்து வேறு மாடர்ன் ட்ரெஸ் கூட போடாத பிள்ளை. டீச்சர் வேற இது பண்ண அலம்புலதான் பார்த்தீங்களா? அத்தனையும் அவுத்து போட்டுட்டு விதவிதமாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்குது. காதலோ வேறு என்ன கன்றாவியோ தெரியல. அவனுக்கு அனுப்பிவிட்டா, அவன் நெட்டில் விட்டுட்டான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இல்லை காசு கிடைக்குதுன்னு ஃபோட்டோவையெல்லாம் விற்றுட்டானோ. அனுபவிச்சது போதும்னா அப்புறம் அதையே தான் பண்ணுவானுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மாசமாக கீசமாக இருக்குன்னு வந்திருக்குமோ என்னவோ, யாரு கண்டா? லெகின்ஸ் டிக்டாக் பிள்ளைகளை கூட நம்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி இழுத்து போத்திட்டு போகிறதுகளை தான் நம்பவே முடியாது. யூடியூப்பில் பார்த்தீங்களே, காலேஜ் படிக்கிற பிள்ளைக டீச்சருக ஆண்டிக பேசுகிற டேர்ட்டி டாக்ஸை காது கொடுத்து கேட்க முடியாது. டிக்டாக் டப்ஸ்மாஸ்லாம் பச்சை பச்சையாக பேசுகிற ஆளுக. இவளுக எப்படி ஒழுக்கமானவங்களாக இருக்க முடியும்? ஏற்கனவே கூனி குறுகி நின்றிருந்த அண்ணாமலைக்கு தானும் கூட நாண்டுக்கிட்டு சாகலாம் போல இருந்தது. மதுமதி செய்த கேடுகட்ட காரியத்தால் அவளுக்கு மட்டும் அவமானம், குடும்பம் மொத்தத்துக்கும் தானே. அதனால் அவள் தூக்கு போட்டு கொண்டது மட்டும் போதாது, குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டிருந்தால்தான் சரி என்று பட்டது அவருக்கு. மதுமதியா இப்படி என்று மற்றவர்களைப் போலவே அவராலும் தான் நம்ப முடியவில்லை. ஆனால் வெளியார்களிடத்தில் இருப்பதை விட குடும்பத்தாரிடம்தானே அதிகமாக அந்தரங்க காரியங்களை மறைக்கிறார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் இந்த மாதிரி இணைய ஊடக விவகாரங்கள் ஒரு சில மணி நேரங்களிலேயே உலகம் முழுக்கவே பரவிவிடுமே. அப்படிதான் மதுமதியின் நிர்வாண ஃபோட்டோக்கள் ஏதோ ஒரு பாலியல் வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்டு முகநூலில் போலி கணக்கு வைத்துள்ள யாராலோ பதிவிடப்பட்டு இவர்களது குடும்பத்தாரை அறிந்த முகநூல் வட்டத்தில் பரவி அவர்கள் மூலம் உள்ளூர் மற்றும் சுற்று வட்டாரத்திலும் செய்தி பரவி இருந்தது. மதுமதி எப்படி இந்த அளவுக்கு கேவலமான செய்கையில் ஈடுபட்டால் அவருக்கு புரியவே இல்லை. அவளுக்கு யாரோடாவது காதல் இருந்து அவனை நம்பி தனது படங்களை அனுப்பி அவன் ஏமாற்றி விட்டானா? அல்லது அவளே பணத்துக்கோ பிரபல்யத்துக்கோ ஆசைப்பட்டு வழிகேட்டில் சென்று விட்டாளா? கௌரவமான குடும்பத்தில் பிறந்து கௌரவமாக வளர்க்கப்பட்ட அவள் அப்படி செய்வாளா என்பதுதான் கேள்வி. ஆனால் மதுமதி அந்த ரகமான பெண் அல்ல. பண்பாடும் கலாச்சாரமும் பிறழாமல் நன்னடத்தையோடு வளர்ந்தவள். அப்படித்தான் அண்ணாமலையும் வேதவல்லியும் அவளை வளர்த்தனர். அவளும் கல்லூரி காலங்களில் கூட காதல் விவகாரங்கள் எதிலும் ஈடுபட்டதில்லை. பாவடை தாவணி சேலை சுடிதார் தவிர வேறு நவீன ஆடைகள் கூட உடுத்த மாட்டாள். அதுவும் இளைநிலைக்கு பிறகு சேலை சுடிதார் மட்டும்தான். ஆங்கில முதுகலை மற்றும் ஆசிரியை பயிற்சி முடித்துவிட்டு கடந்த 1.5 வருடங்களாக பக்கத்திலுள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணி செய்து கொண்டிருந்தாள். அடக்க ஒடுக்கமான அமைதியான ஒழுக்கம் நிறைந்த பெண் என்று சொந்த பந்தங்களிடமும் ஊரிலும் பேரெடுத்தவள். நல்ல ஆசிரியை என்று பள்ளியிலும் மதிப்பு உண்டு. ஆனால் வீட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் இப்படிப்பட்ட முகம் காட்டுகிற குடும்ப பாங்கான பெண்கள் பலருக்கு அதற்கு நேர் எதிரான இன்னொரு முகம் இருப்பது இப்படியான சந்தர்ப்பங்களில் தானே தெரிய வருகிறது. தன்னுடைய மகள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் என்று நம்புகிற பெற்றோர்களின் நம்பிக்கைப்படியே தாங்களும் ஏமாந்து அவளையும் பறிகொடுத்து குடும்ப மானத்தையும் இழந்து நிற்கிறோமே என்று கலங்கினார் அண்ணாமலை. இவர்களுடையது எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாத அளவான குடும்பம். சொந்த வீடு. மூத்தவன் திருச்செல்வன்,
பட்டப்படிப்புகள் பல முடித்துவிட்டு தற்காலிக மென்பொருள் துறை சார்ந்த சுய தொழிலை வீட்டில் இருந்தபடி செய்து கொண்டிருந்தான். அவனது கல்விக்கும் திறமைக்கும் ஏற்ற பணி மும்பை, பெங்களூரு என்று சென்றால்தான் கிடைக்கும். அங்கும் சம்பளம் குறைவாகவே இருக்கும். எனவே பணம் குழிக்கும் மேற்கத்திய வளைகுடா நாடுகளுக்கோ சிங்கப்பூருக்கோ வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். அதுவரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமே என்பதற்காக இந்த சுய தொழில். இளையவள்தான் மதுமதி. ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அவளுக்கு வரன் ஆலோசனைகள் கூட செய்யப்பட்டு கொண்டிருந்தன. மக்கள் இருவருமே பொறுப்பானவர்கள். பொதுவாக இளைஞர்கள் செய்வது போல வயசு கோளாறு தவறுகள், இந்த காலத்துக்கு உரிய செல்போன், ஃபேஸ்புக், டிக்டாக் பைத்தியம் போன்ற குறைகள் எதுவுமே இதுவரை இருந்ததில்லை. திருச்செல்வனும் மதுமதியும் முகநூலில் இருக்கிறார்கள். ஆனால் திருச்செல்வன் அதை அவ்வளவாக பயன்படுத்துவது கிடையாது. முகநூல் வம்பளப்புகள், கருத்து பயங்கரவாதங்கள், செல்ஃபி மற்றும் வெட்டி பொழுதுபோக்குகள் ஆகியவற்றில் அவனுக்கு ஒவ்வாமை. மதுமதியும் தோழிகளோடு நட்புக்காக கல்லூரி காலம் முதலே முகநூலில் இருந்தாலும் எப்போதாவது மட்டுமே வந்து செல்வாள். அவளது பதிவுகள் ஆசிரியை என்ற முறையில் பொதுவாக கல்வித்துறை மற்றும் மாணாக்கர்களின் கல்வி சார்ந்ததாக இருக்கும். ஃபோட்டோக்கள் அதிகம் வெளியிட மாட்டாள். மக்களுக்கு பயனுள்ள வகையில் கருத்துக்களையும் தகவல்களையும் எழுதுவதற்காகவே அவள் முகநூலை பயன்படுத்தினாள். ஆனால் அண்ணாமலைதான் அவர்கள் வீட்டில் முகநூலை அதிகம் பயன்படுத்துகிறவர். அவர் பணிபுரிகிற அரசு அலுவலகத்தில் யாருக்குமே அவ்வளவாக வேலை இராது. அங்கே இணைய இணைப்பும் உள்ளது. அதனால் கணினியில் பணிபுரிகிற 8 பேரில் 6 பேர் முகநூல் வாசிகளாகவே இருந்தனர். பணி செய்து கொண்டிருக்கும் போது அதனோடே சேர்ந்து முகநூல் மற்றும் பிற வலைதளங்களில் உலாவுதல் நடக்கும். பணி இல்லாத நேரங்களில் அதையே பணியாக கூட செய்வார்கள். அரசாங்கம் அதற்கும் சேர்த்து சம்பளம் கொடுக்கிறது. இது தவிர அவரது ஸ்மார்ட் போனில் 3 மாத ஸ்கீமில் ரீசார்ஜ் செய்தால் வெளி அழைப்புகளோடு தினம் 1.5 GB இணையத்தரவும் இலவசம். நண்பர்களின் நண்பர்கள் என நட்பு வட்டம் கண்ணி பிடித்து பெருகி இப்போது அவருக்கு 700 சொச்சம் முகநூல் நண்பர்கள். சமூகம், நாட்டு நடப்பு, பொது கருத்துகள் என அவர் வெளியிடுகிற நிலைத்தகவல்கள் மற்றும் புகைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. குறைந்தது 50, 60 முதல் அதிகபட்சம் 100 கடந்து லைக்குகள் விழும். அதில் அவருக்கு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் இருந்தது. அதே போல முகநூலாளருக்கே உரித்தானபடி அவரும் அலைபேசியில் செல்ஃபி எடுத்து அவ்வப்போது ப்ரொஃபைல் படத்தை மாற்றி கொண்டிருப்பார். மனைவி, மகன், மகள் பிறந்த நாட்களில் அவர்களை படம் எடுத்து வெளியிட்டு அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்வார். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபேஸ்புக்கு தான் கள்ளக்காதலி. அவருக்கு குடி, பீடி, சிகரெட்டு, சீட்டாட்டம் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்தி வச்சு இந்த ஃபேஸ்புக்கே கெதின்னு எப்போ பார்த்தாலும் அதிலேயே உளுந்து கிடக்கிறாரு. வேதவள்ளி குறைபட்டு கொள்வாள். மதுமதி கூட, என்னப்பா நீங்களும் காலேஜ் பசங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ, செல்ஃபி, ஸ்டேட்டஸ்னு எதையாவது போட்டுட்டு எத்தனை லைக் விழுகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்களும் இந்த காலத்து பசங்க பிள்ளைங்க மாதிரி FB அடிக்டாக ஆயிட்டீங்களோ அங்கலாய்ப்பாள். ஆனால் அவளே இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாளே எண்ணி இன்னமும் மனம் குமைந்தார் அண்ணாமலை. நேற்று பிற்பகல் சுமார் 3 மணி வாக்கில்தான் திருச்செல்வன் அவருக்கு அலைபேசியில் அழைத்து முகநூலில் மதுமதியின் படங்கள் வெளியாகியுள்ளதாக அவனது நண்பர்கள் தெரிவித்த விஷயத்தை சொன்னான். அவரும் பதறி எடுத்து அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார். அவர் இங்கு வரும் முன்பே விஷயம் ஊருக்குள் பரவி குடும்பமானம் சந்தி சிரித்து கொண்டிருந்தது. மதுமதியும் இதே காரணத்தால் வீடு திரும்பியிருந்தாள். திருச்செல்வன் அவளிடம் எவ்வளவோ மிரட்டி கேட்டும் அவள், அது நான் அல்ல, யாரும் மாஃபிங் செஞ்சது, வேணும்னா நீங்களே அதை பாருங்க என்று அழுதாள். ஏண்டி விவஸ்தை கெட்டவளே, அண்ணனும் அப்பாவும் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ வாடியது, இப்போ மாஃபிங்னு வேற சொல்கிறியா? பவித்ரா என்கிட்ட காமிச்சாலே, தலை வேற உடம்பு வேறையா, ஒட்ட வச்ச மாதிரியே இல்லை. உன்னோட உடம்பு மற்றவங்களுக்கு தெரியாட்டியும் எனக்கு தெரியுமே, அச்சு அசால் அப்படியே தான் இருக்குது என்றார் வேதவள்ளி. என்னம்மா நீ கூட என்னை நம்ப மாட்டேங்கிற? என்னோட உடம்பு மாதிரி வேற உடம்பே இருக்காதா? கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு பெண்ணோட உடம்பை என் முகத்தோடு ஒட்ட வச்சிருக்கிறாங்கம்மா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் மார்ஃபிங் பற்றி நல்லா தெரியும். உன்னோட ஃபோட்டோ தான் மார்ஃபிங் மாதிரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லிட்டா நல்லது. நீயும் பொள்ளாச்சி கேங்கில் எதுவும் மாட்டி இருந்து அவங்க உன்னை மிரட்டி ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டாங்களா? உண்மையை சொல்லி தொலை.
உன் மானம் மட்டுமில்லை, இது குடும்ப மானமே போகிற விஷயம். இந்த கேங்லேயோ வேறு எங்கேயாவது மாட்டியிருந்த பொண்ணுனாலாவது அவமானத்துலேருந்து ஓரளவு தப்பிச்சுக்கலாம். மற்றவங்களோட அனுதாபம் கிடைக்கும். இல்லைன்னா போன மானம் போனது தான். நாங்கள் யாரும் வெளியே தலை காட்ட முடியாது. திருச்செல்வன் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் அப்படி எதுவும் இல்லவே இல்லை என்று மறுத்து கொண்டிருந்தாள். அதற்கு பிறகுதான் ஆத்திரம் கூடி அவன் அவளை அடித்து துவைத்தான். அண்ணாமலையும் வேதவல்லியும் தடுக்கவில்லை. அப்போதாவது உண்மை சொல்வாள் என்று காத்திருந்தனர். அவளோ அப்போதும் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள். அக்கம் பக்கத்தவர்களும் ஊர்க்காரர்களும் நேரில் வந்து விசாரிப்பது, அலைபேசியில் சொந்த பந்தங்களின் விசாரிப்பு என நிலைமை இன்னும் தீவிரமாகிவிட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல் அவற்றை தாங்க முடியாமல் அனைவரும் அலைபேசிகளை அணைத்து வீட்டு கதவையும் சாத்தி கொள்ள வேண்டியதாகிவிட்டது. அன்று இரவு சமையல் கூட செய்யவில்லை. வேதவல்லியும் மதுமதியும் ஒவ்வொரு பக்கம் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தனர். அண்ணாமலையும் திருச்செல்வனும் விளக்கணைத்து 1:30 மணி வரை செய்வதறியாது விழித்திருந்துவிட்டு உறங்க சென்றனர். வேதவல்லி எப்போது தூங்கினாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. மதுமதி தூங்கினாளா என்பது யாருக்கும் தெரியாது. விடியற்காலம் வேதவல்லியின் அலறலில் அண்ணாமலையும் திருச்செல்வனும் விழிப்புற்று ஓடி வந்து பார்த்தபோது கூடத்து மின் விசிறியில் சேலையில் தூக்கிட்டு மதுமதியின் சடலம் தொங்கிக் கொண்டிருந்தது. மதுமதியின் பள்ளியிலிருந்து சில ஆசிரியைகள், மதுமதி வகுப்பெடுக்கும் மாணவ மாணவிகள் சிலரும் மலர் வளையங்களோடு வந்து அவளது உடலுக்கு அஞ்சலி செய்து கொண்டிருந்தனர். அதில் கண்ணீரும் கம்பளியுமாக இருந்த மதுமதியின் தோழியான ஆசிரியை அஞ்சலியை முடித்துவிட்டு அண்ணாமலையிடம் வந்து விவரம் கேட்டுவிட்டு, உலகமே அவளை நம்பலைனாலும் பரவாயில்லைங்க அங்கிள், குடும்பத்தில் ஒருத்தர் கூடவா நம்பாமல் போயிட்டீங்க, அது தாங்காமல் தான் அவள் தற்கொலை பண்ணியிருப்பா. மற்றபடி யாரோ அயோக்கியனுங்க செஞ்ச மார்ஃபிங் ஃபோட்டோவுக்காக சாகிற அளவுக்கு மதுமதி ஒன்றும் விபரம் இல்லாதவளோ கோழையோ இல்லை. நீயும் அதை மார்ஃபிங்னு எப்படிம்மா சொல்கிற? ஆமாங்க அங்கிள், மதுமதிக்கு யார் கூடவாவது லவ் இருந்திருந்தா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பா. அவள் அப்படி சொன்னதே இல்லை. நடத்தி கெட்டு போகிற அளவுக்கு அவள் ஒன்றும் மோசமானவளும் கிடையாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நானும் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோஸை எல்லாம் பார்த்தேன் அங்கிள். நிச்சயமாக அது மார்ஃபிங்கே தான். நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் டைம் லைனில் போட்ட மதுமதியோட ஃபோட்டோக்கள் வச்சு தான் மார்ஃபிங்கே பண்ணியிருக்காங்க என்றவள், மதுமதியோட அவமானத்துக்கும் சாவுக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம், 2 விதத்திலையும் என்றான். அண்ணாமலை குற்ற உணர்வில் விக்கித்து நின்றார். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. நன்றி.